ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குளிக்கும் முறை பற்றின வீடியோ. இது நிறைய பேர்த்துக்கு தெரியும், பட் இப்போ நிறைய பேர் நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. ஸோ அதனால ஐ வாண்ட் டு மேக் இட் ஆஸ் அ வீடியோ. நிறைய பேர் வந்து எனக்கு பாடி வந்து பயங்கர ஹீட்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் வந்து ஐ கெட் அ லாட் ஆஃப் ஹீட், இல்லைனா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ரெமெடின்னு கேட்டாங்க. இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெமெடி என்னென்னா, நம்ம குளிக்கிற முறையை வந்து முதல்ல ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதுன்னா என்னென்னா, நம்ம அந்த காலத்துலேயே சொன்ன விஷயம் என்னென்னா, குளிக்கும் முறைக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக் இதை பார்த்துருவோம். அந்த காலத்துலேயே சொன்னது என்னென்னா, கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. இதுதான் வந்து நம்மளோட முன்னோர்களோட வாக்கு. ஸோ பட் இதில் நம்ம வந்து நிறைய ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இப்போ நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன், ஒரு வாக்கிங் வர்றாங்க, ஒரு ஜாகிங் வர்றாங்க, காலையில் ஏர்லி மார்னிங் வர்றாங்க, வந்துட்டு அப்படியே போய் ஒரு காஃபி குடிக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க, போய் ஒரு ½ அன் ஹவர் கேப்புக்கு முன்னாடி அப்படியே குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு மறுபடியும் சாப்பிட்றாங்க, மறுபடியும் அவங்க ஒர்க்கு கிளம்புறாங்க. இது வந்து ரொம்ப 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 தப்பான ஒரு ப்ராசஸ்ங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கக்கூடிய ஒரே ஐட்டம் வந்து தண்ணி மட்டும்தான். ஸோ வேறு எதுவும் நம்ம குடிக்கக்கூடாது. ஸோ நம்ம காலையில் ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெய் குடிக்கிறோம், தட் இஸ் ஓகே. பட் வந்து வயிற்றில் வேறு எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளே போச்சுனாலும் ஜீரணமாக ஆரம்பிச்சிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் ஒரு வாக்கிங் முடிச்சுட்டு, ஒரு காஃபி குடிச்சிட்டு, ஒரு வடை சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறீங்கன்னா, அது ஜீரணம் ஆகிறதுக்கு 2.5 hours மினிமம் எடுக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி போய் நீங்கள் குளிக்கிறப்ப என்ன ஆகும்னா, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும், அஜீரணம் வரும். ஸோ இதோட காஸ்ட் தான் வந்து நிறைய சளி பிடிக்கிறது, அஜீரணம், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், கேஸ்ட்ரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய கான்சிக்வன்சஸ் வர்றதுக்கு காரணம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குடிக்கலான்னா அது தண்ணி மட்டும்தான், அதை தவிர வேறு எதுவும் குடிக்கக்கூடாது. ஸோ ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த 2 ஸ்பூன் எண்ணெய் குடிக்கிறோம், தட் இஸ் அக்செப்டபிள். நம்ம ஒரு இளநீ குடிக்கணும்னா கூட குளிச்சுட்டு குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு ஜூஸாக இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் மைட் பி, அது சமைச்ச உணவாக இருந்தாலும் சரி, சமைக்காத உணவாக இருந்தாலும் சரி, குளிச்சதுக்கப்புறம் சாப்பிடுங்க ப்ளீஸ். ஸோ இப்போ குளிக்கும் முறையை பற்றி பார்ப்போம். ஸோ குளிக்கிறப்போ எல்லாரும் போனோன்னா ஒன்றா ஷவர் திறந்து அப்படியே நின்றுறாங்க, இல்லைனா தண்ணி எடுத்து இப்படியே வந்து பக்கெட்லேருந்து மோந்து தலையில் ஊற்றுறாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பாதத்திலிருந்து தான் ஆரம்பிக்கணும். நம்ம பாதம், கணுக்கால், இந்த மாதிரி தான் வந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும். ஊற்றிட்டு வர்றப்போ ஃபஸ்ட்டு வந்து குளிர்ந்த நீரில் குளிக்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த பாயிண்ட் தெரிஞ்சுக்கங்க. இல்லை என்னால் முடியாது, நான் வந்து சுடுதண்ணிலேயே குளிச்சு பழக்கிட்டேன்னா ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாதத்தில் தண்ணி ஊற்றிட்டு கணுக்காலோடு நிறுத்திடுங்க. கணுக்கால் தெரியுதுன்னா கணுக்காலோடு நிறுத்திட்டு 3 தடவை தண்ணி எடுத்து தலையில் உச்சந்தலையில் வைங்க. உச்சந்தலையில் வச்சோன்னே என்ன ஆகுனா, இந்த பார்ட் கூல் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கணுக்கால் வரைக்கும் ஊற்றிருப்பீங்க இல்லைங்களா, அப்படியே மேலே வந்து முழங்கால், தொடை, இடுப்பு, முதுகு, வயிறு, நெஞ்சு, கழுத்து வரைக்கும் வந்து ஜஸ்ட் ஹோல்ட் ஃபார் 20 seconds. இதுக்கு மேலே ஊற்றாதீங்க. ஸோ வந்து நீங்கள் கணுக்காலில் ஊற்றிட்டு 3 தடவை தண்ணி வந்து உச்சந்தலையில் வச்சுட்டீங்க. ஸோ இப்போ என்ன ஆகுனா, கீழேருந்து தண்ணி ஊற்றிட்டே வர்றீங்க, மேலேருந்து இந்த ஹீட் இறங்கும். நான் எண்ணெய் தேய்க்கிற போகிற வீடியோலேயே சொல்லியிருக்கேன், காது தான் வந்து உங்கள் உடம்போட சைலன்சர். காது வழியாக உங்களுக்கு ஹீட் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிறது நல்லா ஃபீல் பண்ண முடியும். காது சூடாக இருக்கும். ஸோ பாடியோட ஹீட் எல்லாமே வந்து காது வழியாக எக்ஸாஸ்ட் ஆகும். தலையிலிருந்து இப்படி இறங்கி காது வழியாகும், உடம்பு வழியே இப்படி மேலே வந்து காது வழியாகவும் இந்த ஹீட் வந்து எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 20 seconds வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த தண்ணி வந்து இப்படியே மேலே ஊற்றி திருப்பி தலைக்கு ஊற்றுங்க. ஸோ இதுதான் வந்து குளிக்கிறதுக்கு உண்டான முறை. அதுக்கப்புறம் மெயின்லி ஃபார் விமன், குளிச்சா தலைக்கு தான் குளிக்கணுங்க, தலையோடு தான் குளிக்கணும். இதுதான் குளிக்கும் முறை. குளிச்சா தலையோடு தான் குளிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தலை உணர்த்துற கஷ்டமாக இருக்குதுன்னு தலைக்கு குளிக்கிறதே இல்லை. இது வரைக்கும் ஊற்றிக்குவாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குவாங்க, தலைக்கு தண்ணியே ஊற்றுறதில்ல. ஸோ எங்கள் வீட்லேயே அந்த மிஸ்டேக் முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. எல்லாருமே 2 தடவை குளிக்கிறோம். குளிச்சா தலையோடு குளிக்கிறது தான் குளிக்கிறதே. குளிக்கிறதுனா என்னங்க, இட்ஸ் குளிர்வித்தல். இட்ஸ் பாடியை கூல் டவுன் பண்ணுறதுக்கு பேர் தான் குளித்தல். குளிக்கிறது வந்து நம்ம அழுக்கு போகிறதுக்காக குளிக்கிறதே இல்லைங்க. இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்ம குளிக்கிறதே வந்து அழுக்கு போகிறதுக்காகன்னு நினைக்கிறோம். குளித்தல்ங்கிறது குளிர்வித்தல்னு பொருள். ஸோ பாடியை கூல் டவுன் பண்ணுறக்காகத்தான் இது. ஸோ இப்போ நம்ம ஒரு ஆற்றுல குளத்தில் குளிக்கிறோம், ஃபஸ்ட்டு போய் ஒரு ஸ்டெப்பில் இறங்குவோம், இப்படி படிப்படியாக தான் உள்ளே போவோம், தண்ணி இப்படி படிப்படியாக தான் மேலே வந்து அதுக்கப்புறம் தான் இப்படி வரும். இதே ப்ரொசீஜர் தான் நம்ம குளிக்கிறப்பவும் பாத்ரூமில் குளிக்கிறப்பவும் நம்ம ஃபாலோ பண்ணோம். இப்போ நம்மள ஆற்றுல குளத்தில் குளிக்கிறதுலாம் இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லைங்க. ஸோ அதனால் இப்போ நம்ம பாத்ரூமில் குளிக்கிறோம், ஃபஸ்ட் கணுக்கால தண்ணி ஊற்றிட்டு 3 தடவை உச்சந்தலையில் தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே வந்து இப்படி தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குளிக்கிறப்போ உங்கள் ஆழ் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது பதிவாகும். ஸோ திஸ் இஸ் பியூர்லி அபவுட் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட்.
ஸோ குளிக்கிறப்போ குளிக்கிறப்போ வேறு தாட்ஸ் வச்சுக்காதீங்க. ஸோ எந்த ஒரு வேலை செய்கிறப்போ, அப்போ சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் சொல்கிறதா பி வித் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். சாப்பிட்றப்ப சாப்பிடுங்க, குளிக்கிறப்போ குளிங்க, வேலை செய்கிறப்போ வேலை செய்யுங்க, ஓடுறப்போ ஓடுங்க. ஸோ இப்போ நம்ம குளிக்கிறப்போ அடுத்து எங்கே போகிறோம், அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி வேறு ஏதோ தாட்ஸில் பேசிகிட்டே குளிக்கிறது, இந்த மாதிரி என்னமோ நினச்சிட்டே குளிக்கிறது, இதை வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். குளிக்கிறப்போ உணர்ந்து குளிங்க, விழிப்புணர்வோட குளிங்க. ஸோ குளித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்ட் துவட்டுறதுலேயும் ப்ரொசீஜர் இருக்குங்க. ஸோ என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் முதுகை தான் துவட்டணும். ஃபஸ்ட்டு வந்து துண்டெடுத்து முதுகை துவட்டிட்டு, ரெண்டாவது முகத்தை துடைக்கணும், மூன்றாவது தலை, அதுக்கப்புறம் தான் பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாக எல்லா பார்ட்டும் வந்து துவட்ட ஆரம்பிக்கணும். துவட்டுறப்போ இப்படி துண்டை வச்சு தேய்க்கக்கூடாது, ஒத்தி தான் எடுக்கணுங்க. ஸோ ஒத்தி எடுக்கிறது தான் இதுதான் வந்து துவட்டுற முறை. ஸோ குளிக்கிற முறை, துவட்டுற முறை. குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, குளித்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ இதுதான் வந்து குளிக்கிறதோட முறைங்க. ஸோ இது எப்படி ஃபாலோ பண்ணுறது, இது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாச்சு, ஒரு நாள் மறந்துடுவோம், அவசரத்தில் போகிறோம் குளிக்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ இதே ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி எனக்கும் இருந்ததுங்க. நான் என்ன பண்ணினேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிட்டேன். ஸோ குளிக்கும் முறையை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி பாத்ரூமில் ஒட்டி வச்சுட்டேன். ஸோ எல்லா பாத்ரூம்லேயும் ஒட்டி வச்சுட்டேன். ஸோ இப்போ குளிக்க போகிறப்போ ஆப்வியஸாக அது கண்ணில் படுற மாதிரி இடத்துல வச்சுட்டேன். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு உடனே தாட் வந்துடும், ஓகே நான் இதை மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் இப்போ குளிக்கிறோம். இப்போ வீட்டில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம். எங்களுக்கு அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க இது மூலியமாக. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த பிரிண்ட் அவுட்டோட ஃபைலை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பிடிஎஃப் லிங்க்கை கொடுக்குறேன். இதை வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு லேமினேட் பண்ணி மீறி போனால் ஒரு 20 ரூபா செலவாகும். லேமினேட் பண்ணி உங்கள் பாத்ரூமில் உங்கள் கண்ணுக்கு படுற இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ரொசீஜரை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுவீங்க. இது அவ்வளோ அமேசிங் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஜஸ்ட் ரைட். சளி பிடிக்காது, உங்கள் உடம்புல இருக்கிற ஹீட் கூல் டவுன் ஆயிரும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஜஸ்ட் ரைட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. வாழ்க வளமுடன்.